தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 15வது நாள் இன்று. இந்த நாளிலே என் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை ரோமையர் 8:28. மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இந்த வார்த்தை எதை முன் நிறுத்துகின்றது, எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், அன்பு செலுத்துகின்றவர்கள். அன்பு செலுத்துகின்றவர்கள் என்றால் கடவுளிடம் அன்பு செலுத்துகின்றவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. கட்டளை என்றால் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செலுத்தினால்தான் மற்ற ஆசீரானது கடந்து வரும். ஆகவேதான் இது ஒரு கட்டளையாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக யாரை அன்பு செலுத்த வேண்டும்? இயேசுவை. எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பது, அவருடைய கட்டளைகளுக்கு செவிமடுப்பது. எவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் கேட்பதை தாய் பெற்றுக் கொடுப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பார்கள். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும். ஒருவேளை அவர்கள் சொல்வதை நான் கேட்கவில்லை எனில் எப்படி நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஆக இங்கு அன்பு செய்கிறேன் என்றால் அவர்கள் சொல்வதை நாம் கேட்பது. அதை எப்படி? அதில் தியாகம் இருக்கிறது, வருத்தம் இருக்கலாம். அந்த தியாகத்தோடு சேர்ந்த அன்பு, அந்த தியாகத்தோடு சேர்ந்த கீழ்ப்படிதல், இவை அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த அன்பில் இருக்கிறது. அப்போ என் ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன் என்றால், என் ஆண்டவரை தியாகம் நிறைந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த வேதனைகளின் மத்தியிலும் நான் அவரை அன்பு செய்ய வேண்டும். அவரிடம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் விவிலியம் சொல்லுகிறது, அவர்கள் நன்மைக்காகவே. யாருடைய நன்மைக்காக? நம்முடைய நன்மைக்காக. நம்முடைய நன்மைக்காக. அவன் நம்முடைய வாழ்வில் வருவது அனைத்தும் நம்முடைய நன்மைக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது தெரியுமல்லவா? அவரை படுகுழியில் தூக்கி போட்டார்கள், விற்றுவிட்டார்கள் அடிமையாக. சிறைசாலையில் அவர் போராடினார். எவ்வளவு வேதனைகள்! அந்த வேதனைகளை அவர் மன உறுதியோடு தாங்கினார் அல்லவா? அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிய காரணத்தினால தான் பெரியவராக, ஆளுநராக அவர் உயர்ந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது இவை அனைத்தும் அவருடைய வாழ்வில் நன்மையாக மாறியது. தீமை செய்ய நினைத்தார்கள், நன்மையாக ஆண்டவர் மாற்றினார். யோபுடைய வாழ்க்கையில் வந்த அனைத்தும் நன்மையாக மாறியதை நாம் பார்த்தோம் அல்லவா? அதே போல தான் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா விதமான நிலைகளையும் நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். அது நன்மைக்காகவே, எது நடந்தாலும் நன்மைக்காகவே என்று ஆண்டவரின் முன்னால் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அவற்றை நன்மையாகவே மாற்றி தருவார். இன்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இகழ்வுகளும், எல்லா விதமான தீமைகளையும் ஆண்டவர் நன்மையாக மாற்ற தீர்மானம் செய்திருக்கிறார். ஆக என் ஆண்டவர் செய்த தீர்மானத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ இன்று முன்னால் நின்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, அனைத்தும் நன்மைக்காகவே என்று சொன்னீரே. அந்த உயிருள்ள வார்த்தையை நாங்கள் அணுவாக அனுபவிக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு உருவாக்கி தருவீராக. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி தருவீராக. அந்த வார்த்தையினுடைய வீரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலமிழந்து போகின்ற பொழுது எங்களை தேற்றுகின்றவராக இருப்பீராக. உம்முடைய இரத்த துளிகளால் எங்களை அபிஷேகம் செய்வீராக. அந்த இரத்த துளிகளால் எங்களை மீட்டுக்கொள்வீராக. உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.